பெற்றிருந்ததால் உயர்நிலையில் இருந்தார். தானியேலிடம் கர்த்தருடைய விசேஷ ஆவி இருந்ததால் தான் அவரை நாட்டின் தலைமை அதிகாரியாக ராஜா நினைத்தார். இதை அறிந்த மற்ற அதிகாரிகள் அவர் மீது பொறாமை கொண்டு அவர் மீது குற்றம் சுமத்த ஒரு சதி திட்டத்துடன் மன்னரை நோக்கி சென்றனர். மன்னரிடம், டேரிஸ் ராஜாவே, வரும் 30 நாட்களில் உம்மை தவிர வேறு கடவுளை மனிதர்கள் யாரும் வணங்கினால் அவர்களை சிங்கத்தின் குகையில் போட வேண்டும் என்று நாடு முழுவதும் உத்தரவு பிறப்பிக்குமாறு கூறினர். மன்னர் அதை ஏற்று உத்தரவு பிறப்பித்தார். தானியேல் இதை அறிந்த போதிலும் தான் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே ஜெருசலேமுக்கு நேராக பால்கனியை திறந்திருக்க, இங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவன் முன்பு முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி தவறாமல் சோஸ்திரம் செய்து கொண்டிருந்தார் தானியேல். இதை அறிந்த அவரது எதிரிகள் உடனே ராஜாவிடம் சென்று இது குறித்த